கிளிடரின் கேலக்சியின் காவலர்கள். லுமினா கிரகத்தில் மகிழ்ச்சியால் நிரம்பிய கேலக்சி க்ளோ விழா ஒளியும் சிரிப்பும் எங்கும் பரவியிருந்தது. கருப்பு நிறத்தில் சுழலும் ஒரு போர்ட்டல் திறக்கிறது. அமைதியான முகத்துடன் வாய்ட் தனது மர்மக் கருவியுடன் வெளியே வருகிறான். வாய்ட் தனது குரோமாசேபனை இயக்குகிறான். உடனே எல்லா நிறமும் ஒளியும் மகிழ்ச்சியும் மெல்ல மங்கத் தொடங்குகின்றன. கேப்டன் கோமெட் மற்றும் ராக்கி எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் அவர்களின் சக்திகள் சாம்பல் நிறமாக மாறுகின்றன. வாய்ட் மறைந்து விடுகிறான். முழு விண்மீன் திரளும் நிறமற்றதாக மாறுகிறது. லூனா அனைத்தையும் சரி செய்வேன் என அப்பாவிடம் உறுதி அளிக்கிறாள். அமைதியான தனிமையான விண்கலத்தில் வாழ்க்கை இன்னும் சோகமாகவும் சாம்பல் நிறமாகவும் தொடர்கிறது. லூனா தனது அம்மாவின் குவாண்டம் ஸ்பார்கெல்ஸ் ஆராய்ச்சியை கண்டுபிடித்து ஒரு பிரகாசமான யோசனையை பெறுகிறாள். லூனா தனது பிரகாசத்தையும் நம்பிக்கையையும் இழந்த கிளிம்மர் மற்றும் ராக்கியை கண்டுபிடித்து ஒன்றிணைக்கிறாள். காலத்திற்கு பின்னோக்கி பயணிக்கும் தனது திட்டத்தையும் ஸ்பார்கெல்ஸ்லெட்களையும் லூனா வெளிப்படுத்துகிறாள். 3 அதிசயமான கிரகங்களில் மறைக்கப்பட்ட 3 ஸ்பார்கெல் ரத்தினங்களை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மிட்டாய் மழையை தவிர்த்து ராக்கி மாபெரும் லிக்காடங் அசுரனை கவனத்தை திருப்ப நடனம் ஆடுகிறான். ஸ்டார் பப்பி தும்முகிறது. கிளிட்டர் பரவுகிறது. அவர்கள் பிங்க் ரத்தினத்தை பிடிக்கிறார்கள். சிரிக்கும் நீர்வீழ்ச்சியில் அனைவரும் சிரிக்கத் தொடங்குகிறார்கள். கேப்டன் கோமெட்டையும் நிறுத்த முடியவில்லை. கிளிம்மர் திக்லிஸ் ஆக்டோபியின் ரகசியத்தை கண்டுபிடித்து மஞ்சள் ரத்தினத்தை பெற அவற்றை கூச வைக்கிறாள். கடைசி நீல ரத்தினத்தை பெற குரட்டை விடும் பெரிய திராகனை அவர்கள் மெதுவாக அணுகுகிறார்கள். திராகன் வெளிக்கிறது. அது பயங்கரமானது அல்ல, தனிமையில் வாடியது. ஒரு அன்பான கட்டிப்பிடிப்பு தேவை. நேர இயந்திரம் உடைகிறது. மிட்டாய்களும் சிரிப்பும் திராகனின் குரட்டையுடன் கலக்கின்றன. லூனாவும் கிளிம்மரும் ஒன்றாக வேலை செய்து நட்பே உண்மையான சக்தி என்பதை உணர்கிறார்கள். வாய்த்தாக்கி ரத்தினங்களை திருடி அனைவரையும் ஒட்டும் சாம்பல் குழம்பில் சிக்க வைக்கிறான். சிறிய ஸ்டார் பப்பி தப்பி டெலிபோர்ட் செய்து வாய்த்திற்கு பெரிய நக்குதல் கொடுத்து குழப்புகிறான். போர்ட்டல்கள் திறக்கின்றன. புதிய நம்பர்கள் அனைவரும் நிறம் மீட்டு போராட வருகிறார்கள். மிட்டாய் பாறைகள், பிரகாச ஒளிகள், வேடிக்கையான தந்திரங்களுடன் வண்ணமயமான போர் நடக்கிறது. லூனா ரத்தினங்களை பிடிக்கிறாள். வாய்த்தாக்குகிறான். கேப்டன் கோமெட் முன்னால் பாய்ந்து கல்லாக மாறுகிறார். லூனாவின் கண்ணீர் ரத்தினங்களை ஒளிர வைக்கிறது. அனைவரும் கைகளை இணைத்து வானவில் உருவாக்குகிறார்கள். வானவில் வாய்ட்டை தாக்கி அவரை குரோமா என்ற கனிவான நட்சத்திர ஓவியராக மாற்றுகிறது. வானவில் கேப்டன் கோமெட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. அனைவரும் ஆனந்தமாக கட்டிப்பிடிக்கிறார்கள். திராகன் சவாரி, அசுரன் ஐஸ்கிரீம், பிரகாசமான வானங்களுடன் பெரிய விழா நடக்கிறது. குரோமா புதிய நட்சத்திரங்களை வரைகிறார். அணி கிளிடரின் கேலக்சியின் காவலர்கள் ஆகிறது. ஸ்டார் பப்பி தும்மி அனைவரையும் பபிள்கம் குமிழியில் ஒரு புதிய சாகசத்திற்கு தள்ளுகிறது. உண்மையான செல்வம் பகிர்வில் உள்ளது. நிறம், மகிழ்ச்சி, நட்பு பகிர்ந்தால்தான் அதன் மதிப்பு தெரியும். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share and hit the bell icon. Like, subscribe, share, comment and click bell icon.